ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வை. இல்ல உன்னால குழந்தைக்கு ஆபத்து. ஓகே பாய், ரொம்ப தேங்க்ஸ். சுதா, நீயா ஒரு முடிவு சொல்லுவேன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா உன்னோட முடிவு திசை மாதிரி போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால உனக்கும் பிரதாப்புக்கும் இந்த மாசமே கல்யாணத்தை வச்சிடலாம்னு நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருக்கோம். வேண்டாப்பா, வேண்டாம். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆரம்பத்துல இருந்து இப்படி பிரதாப்ப வெறுக்கிறியே, நீ வெறுக்கிற அளவுக்கு அவன் என்ன அவ்வளவு கெட்டவனா? வெறுக்கிற அளவுக்கு அவர் கெட்டவர் இல்லதான். ஆனா மனசுக்குள்ள ஒருத்தர் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரோட வாழ சொன்னா எப்படிமா? சொல்லுங்க. அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையே பிரதாப்போட நிழலதாங்கிறத மறந்துடாத. உண்மைதாம்மா. அதுக்காக ரிஷிய மறந்து என்னால வாழவே முடியாது. நிச்சயம் வாழ முடியாது. இத பாரு, நீ இல்லனா பிரதாப்பால மட்டும் இல்ல, எங்களாலையும் வாழ முடியாதுங்கிறத மறந்துடாத. அதனால கடைசியா சொல்றேன், உனக்கும் பிரதாப்புக்கும் தான் கல்யாணம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுதா? வாங்க வாங்கண்ணா. என்னையா இந்த வந்துட்டேன். என்னையா போஸ் எல்லாம் கொடுக்குற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அப்ப அன்னைக்கு ஐ லவ் யூ சொன்னது என்னைக்கு? அன்னைக்கு வண்டியில அடிச்சு லாடம் கட்டி தொங்க விட்டுருவேன். இங்க வா. உள்ள போய் இங்க நடந்தது சொல்லாம அடுத்த ஆள் அனுப்பு. போனது என்ன ஆச்சுப்பா? அது ஒண்ணு இல்ல மாமா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணலையா, உங்களுக்கு லவ் பண்ணுதான். எனக்கு அப்பவே தெரியும். என்ன அவ என்னதான் லவ் பண்றான்னு. என்ன என் பர்சனாலிட்டி. நீ இங்கே நான் கண்டினியூ வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க, உங்களை ஒரு தடவை பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு. ஜெய ஆஞ்சநேயா. என்ன பொண்ணு மீனா, ஐ லவ் யூ சொன்னா, ஐ லவ் யூ சொன்னா நீ என்னன்றா? கைய கொஞ்சம் என்ன விட 2 இன்ச்சு தான் கம்பி. நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீ என்னன்ற? அவன் என்ன சொல்லி அனுப்பிச்சா? நீ வந்து என்ன லவ் பண்றதாக சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லியா? நான் யாருன்னு தெரியுமா? தெரியலையா? சிபிஐ ஆபீசர். அப்படியா? நெய்யல்மா? உண்மைதா? அப்போ நீங்க லவ் பண்ணதா சொன்னீங்க. ஹலோ, நான் கண்மணி பேசுறேன் ஆண்டி. கண்மணியா? உன்கிட்ட சுதா பேச தயாரா இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சுதா, நீ முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லையே, என்னாச்சு உனக்கு? இல்லடி, நான் எந்த அளவுக்கு ரிஷியை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு கண்மணி மேலையும் பாசம் வச்சிருக்கேன். ஆனா அத ரிஷியும் புரிஞ்சுக்கல, கண்மணியும் புரிஞ்சுக்கல. அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என் கல்யாணத்தை பத்தி கண்மணி கிட்ட சொல்லலாம், ஆனா அவ ஒரு சின்ன குழந்தை. அவகிட்ட இதை நான் எப்படி சொல்ல முடியும்? கண்மணி எப்ப பார்த்தாலும் அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. அவரும் கண்மணி கண்மணின்னு உயிரியே விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் என் மேல பாசமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அது தப்பா? அவங்க 2 பேரும் எப்ப என்ன புரிஞ்சுக்கிறது? நான் ரிஷியை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது? கண்மணி, 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 எங்கம்மா போயிட்டு வர? உனக்கு என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேமா. என்ன அங்கிள் நீங்களும் என்ன எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. நானா போனாலும் தப்புன்றீங்க. சாரிமா, நீ எங்க கூட்டிட்டு போனோம்னு சொல்லு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இப்பவே கூட்டிட்டு போறேன். ஷாப்பிங் போலாமா? போலாமே. வா, இப்பவே கூட்டிட்டு போறேன். லெட்ஸ் கோ.
உன்னை ஷாப்பிங்னு சொல்லி அனாதாசிரமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல கண்மணி, உனக்கு நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி